மறைந்த ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய படத்திறப்பு மற்றும் புகழ் வணக்கம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களே, கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, நல்லி குப்புசாமி அவர்களே, இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, பிசி குகநாதன் அவர்களே, ஏவிஎம் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு MS குகன் அவர்களே, திருமதி அருணா குகன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, திரைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வரலாற்றில் தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. மெய்யப்ப செட்டியார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை எல்லோரும் அப்பச்சி அப்பச்சி என்றுதான் செல்லமாக மரியாதையோடு தைரியமாக அழைப்பதுண்டு. அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை தன்னுடைய தொழிலை சுமந்து கொண்டு திரு சரவணன் அவர்கள் இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்திருக்கிறார் என்பதை பற்றி அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அண்ணன் முத்துராமனாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கலைஞானியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவிஞர் வைரமுத்து அவர்களாக இருந்தாலும் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய சரவணன் அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய PS பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது, அந்த பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற்ற போது அந்த பேச்சு போட்டியில் அவர் கலந்து கொண்டு முதலில் பரிசும் பெற்றிருக்கிறார். எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால், முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சு போட்டியிலே பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது, அப்பொழுது சென்னையில் அரசின் சார்பில் 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அந்த உலக தமிழ் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிற போது திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், பல்வேறு அமைச்சர் மக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஏவிஎம் ஸ்டுடியோவில் காத்திருந்த கிருஷ்ணன் பஞ்ச் அவர்கள் நம்முடைய சரவணன் அவர்களை தலைவர் கலைஞரிடத்தில் அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. 1972 ஹலோ மெட்ராஸ் என்கிற மாத இதழை அவர் பொறுப்பேற்று நடத்திய நேரத்தில் அந்த முதல் இதழை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1975ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது, வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதில் முழுமையாக ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி
ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதேபோல் ஏவிஎம்னுடைய பொன்விழா நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவிலே பங்கேற்றது உரையாற்றியது மட்டுமல்ல, 190 கேடயங்கள் மேடையில் நின்று கொண்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேடயங்கள் எல்லாம் கலைஞர் அவர்களே தன்னுடைய கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள். ஏவிஎம் செட்டியாருடைய 100ஆண்டு விழா தொடக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஃபிலிம் சேம்பரில் அவருடைய திருவுருவச் சிலை இருக்கிறது. அந்த திருவுருவச் சிலையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கலைஞருடைய குடும்பத்திற்கும் கலைஞருக்கும் ஏவிஎம்முக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கிறது, தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது என்பது, அதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டதை தவிர வேற அல்ல. நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்தபோது கடற்கரை பகுதியிலே நடைபயிற்சிக்கு செல்வது உண்டு. அப்பொழுது நம்முடைய சரவணன் அவர்களும் அவருடைய நண்பர்களோடு அங்கே நடைபயிற்சிக்கு வருவார்கள். நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுவது உண்டு. சென்னையெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள், நான் மேயராக பொறுப்பேற்றதுக்கு ஒரு 10 பாலங்களை கட்டினேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக. இந்த பாலங்களுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று அழைப்புகள் கூட தந்ததில்லை, தபாலில் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார். நான் ஆச்சரியப்படுவது உண்டு. நான் பல நேரங்களில் மேடைக்கு அழைப்பது உண்டு அவரை. இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன், சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம், அதனால தான் நான் இதை முக்கியம் என்று கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார். அது மட்டும் இல்லை, நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது மாநகராட்சியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்தில் திருப்பதி வரை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவரும் என்னோடு வந்தார்கள். விமானத்தை போய் கொண்டிருந்த போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது இப்போது என்னுடைய நினைவிலே பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்போதெல்லாம் திருட்டு விசிடி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்போது சொல்வார், அதெல்லாம் சாதாரணமாக போச்சு, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் என்ன தான் சட்டங்களை போட்டாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, கண்டுக்காமல் போகணும். முதல்லாம் கூத்து இருந்துச்சு, நாடகம் வந்த பிறகு கூத்து மறந்து போச்சு, சினிமா வந்த பிறகு நாடகம் காணாமல் போச்சு. அது மாதிரி ஒன்று அந்த நேரத்துக்கு வருகிற போது அதற்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக சொன்னார். நான் அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். ஆக காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். 2006 அவருடைய அஞ்சல் தலையை தலைவர் கலைஞர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் 2023 இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹெரிட்டேஜ் கார் அவருடைய கண்காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். நான் உடனே வந்த நிகழ்ச்சிக்கு நானும் கமல் அவர்கள் தான் வந்தோம். அப்போது ரொம்ப நேரம் அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்ததான் நான் நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, 2006 தூய்மை பணியாளரை ஒனைஸ் என்ற சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை வரவழைத்து அந்த பணியை செய்வதற்காக ஈடுபட்ட போது, அப்பொழுது நான் அவரோடு பேசி கொண்டிருந்த போது, இதை திரையரங்கத்தில் எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசி கொண்டிருந்த போது அவரே முன்னின்று யார் யார் அதை நடிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நடிகை மனோரமாவையும் அதேபோல் தாடி பாலாஜியையும் அழைத்து அந்த காட்சியை அவரே எடுத்து எல்லா திரையரங்கத்தையும் போட்டு காட்டி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றி தந்ததாக நினச்சி பார்க்குறேன். இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன், நீங்கள் அந்த புகைப்படத்தை அந்த படத்தை பார்க்கலாம். கை கட்டி நிற்கிற அந்த காட்சி, எல்லாரும் கை கட்டுறோம்.
ஆனால் அவர் கைகட்டி நிற்பது தான் இன்றைக்கு ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி நினச்சி பார்க்குறோம். இது பயத்தின் காரணமாக இல்லை, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அந்த கைகட்டி பார்ப்பது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கைகட்டுகிறார்னு சொன்னால் நம்ம எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறதற்குத்தான் அவர் கைகட்டி இருக்கிறார் என்பது காட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஏவிஎம் சரவணன் அவர்களை இங்கு வந்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி, கலையுலகத்தின் தலைமகனாக இருந்த கலைஞரின் புதல்வன் இங்கே வந்து அவருக்கு அந்த புகழ் வணக்கம் செலுத்தியதோடு அவரோடு பழகிய நாட்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். அதேபோல் மேடையில் இருக்கின்ற ஏவிஎம் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்வணக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கழிவுகளை ஏற்றி வந்த ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். முத்தும் பவளமும் தங்கமும் வைரமும் வைடூரியமும் ஏற்றி வந்த ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டால் அதை யாராலும் தாங்க முடியாது. அத்தகைய ஒரு இழப்புத்தான் ஏவிஎம் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது, நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வருத்தத்தை, அந்த துக்கத்தை, அந்த சோகத்தை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி செல்வோம். மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு தூய்மையான சிந்தனையில் ஒரு தூய்மை, பேச்சில் தூய்மை, செயலில் தூய்மை, அதான் எம் சரவணன் சார் அவர்கள். முதல்ல நான் 75 அவர்கள் ஷூட்டிங்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம். அப்போ ஒரு பெரியவர் முன்னாலே போயிட்டுருக்காங்க. ஒரு வேஷ்டி, ஒரு ஜிப்பா, ஒரு துண்டு போட்டு, பின்னால் ஒரு கை கட்டி வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை பேண்ட் போட்டு அவர் போயிட்டு இருந்தார். அப்போ கமல் சார் எனக்கு சொன்னார், அவர் தான் ஏவிஎம் செட்டியார் சார், அவர் பின்னாலே போகிறவர் தான் சரவணன் சார் அப்படின்னு சொல்லி. 75 அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கறது தான். அதுக்கப்புறம் 1980 3 முரட்டுக்காலை படம். சரியாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படங்க தயாரித்து 8 வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம். அந்த முரட்டுக்காலை படத்தில் என்ன ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க. அது ஏவிஎம் செட்டியார் அவர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ சரவணன் சார் ஆஃபீஸில் நேராக அவரை சந்தித்தேன். அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன், அவ்வளோ நீட், வெல் டெக்கர், அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட், ஒரு பாசிட்டிவிட்டி. நானும் எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன், மல்டி பில்லியனியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஆஃபீஸில் போனவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரவணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட நான் கம்பெனியில் 11 படம் பண்ணியிருக்கேன். 9 படம் எஸ்பி முத்துராமனோடவே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலேயும் கதை நம்ம கேட்கவே வேண்டாம், எல்லாமே அவரே ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும், எந்த மாதிரி கதை பண்ணணும், அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுன்னு எப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயும் அவர் கை இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த கண்ணன் மகாபாரதத்தில் குருஷேத்திர யுத்தத்தில் எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரதத்திலே உக்காந்துட்டு எப்படி ஜெயிச்சானோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் உக்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார், எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குறாரு. எத்தனையோ ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஒன்று மட்டும் நான் இது இப்போ சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எஜமான படம் உதயகுமார் டைரக்டர், அவருக்கு அந்த கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா போன படம் அது. அப்போ சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அவர் பிரதர்,
நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சுருக்காங்க, நல்ல டைரக்டர், அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அவர் கதை கொடுக்குறாரா? இல்லை சார், அவர் தான் டைரக்டர், கதை எப்படி பிரதர், நம்ம எஸ்பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது, அது வந்து நம்ம வந்து அவர் ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராமன் சார் வந்து கூப்பிடுறாரு, நீ ஷூட்டிங் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் இவேஎம்ல இருக்கேன், சரவணன் சார் கூட இருக்கேன், இங்கே வர்றியான்னு சொல்லிவிட்டு. சரி, அங்கே போகும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு. சரவணன் சாருக்கு மனசே இல்லை. சார் முத்துராமன் சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் பண்ணுறேன், தான் எனக்கு மனசு இல்லை, பட் எனக்காக நீங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன், டெய்லி வந்து அந்த ரூமில் நீங்கள் வரணும், அங்கே நீங்கள் இருக்கணும், என் கண் வந்தாலும் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அப்போலேருந்து எஸ்பி முத்துராமன் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் இருக்கும். அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம். அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி இங்கேயே வந்து குடம்பாக்கத்தில் ராகவேந்திர மண்டபம் கட்டியிருக்கேன், அங்கே சரவணன் சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, அந்த இடம் ஏன் அப்படியே விட்டுருக்கீங்க? இல்லை அப்படியே இருக்கார், அப்படி வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது, ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து, அவர் கண் பார்வையில் அவரே டிசைன் பண்ணி, அவரே ஆர்கிடெக்ட் இது பண்ண மண்டபம் அது ராகவேந்திர மண்டபம். அதே மாதிரி வீட்டுக்கு போய்ஸ் கார்டன் வந்திருந்தாங்க. போய்ஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் இருந்தது. அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே, அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பேர் நினைப்பாங்க. ஸோ அது வந்து 2 மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல, 3 மடங்கு சொன்னால் பரவாயில்ல, 10 மடங்கு 15 மடங்கு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன் நான். அதுக்கு சரவணன் சார் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன பிரதர் அங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் கிரவுண்ட் இருக்குது, என்னோட வேலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை பிரதர், அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க, அங்கே வேறு யாராவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளோ. அதுக்கப்புறம் சிவாஜி படம் பண்ண பிறகு என் கேட்டு சொன்னாங்க, நீங்கள் 90s வந்து 2 வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க, 3 வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க, வேண்டாம் பிரதர், வயசு ஆக பிஸியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், உடம்புக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போவும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரவணன் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை, ரெஸ்பெக்ட். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார். இஸ் அ ரியல் ஜென்டில்மேன். ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் அவர் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃபாக்கி அழக பார்த்தார், ஜெயலலிதா அவர்களும் அவர் மேலே அவ்வளோ மரியாதை, கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது. அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம். அது வந்து கலைஞர் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிலாக வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க. அது எதற்காகன்னு சொன்ன ஓன்லி ஃபார் சரவணன் சார், அந்த மரியாதை. அப்படியே இப்போ ஸ்டாலின் சார், மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார், இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும், தேர்தல் நேரம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால், இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு 100 ஓட்டு அவர் ஜாஸ்தி கிடைக்காது. பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால், அது வந்து சரவணன் சாரோட எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அந்த எடுத்துக்காட்டு. அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பண்பு கொண்டவர், ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு அசையாத சொத்து, அசையாத சொத்து, அசர சொத்து, அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்போவுமே விலை ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளை விரும்புகிறவங்க, நம்ம நலனில் வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள். அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க. கே பாலச்சந்தர் சார், சோ சார், பஞ்சு சார், ஆர்.எம். வீரப்பன் சார், சரவணன் சார், டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அது காலத்தின் சட்டமோ என்னோ தெரியாது. நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ, நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ, நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ, அது காலம் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம், பேர், புகழ், பணம், நல்லா குடும்பம், சொத்து, பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது. ஸோ சரவணன் சார் இஸ் a great man. His soul rest in peace. Thank you. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த பேணையை
அலங்கரித்து கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும், ஏன்னா ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருக்கலாம், பட் நான் பக்கத்தில் இருந்து முதல்வரின் கடியாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்ல வேண்டிய கதை ஒரு 65 வருடத்து கதை. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு பர்சனல் அனுபவங்கள் இருக்கிறது. அவர் எவ்வளோ பெரிய சுமையை தாங்கி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன குழந்தையாக நான் அங்கே போனேன். அங்கே இருந்த மாந்தோப்பில் ஆஃப் சீசன் அங்கே மாங்காய் முளைக்கும், ஏவிஎம்மில் மட்டும், வேறு எங்கேயும் இருக்காது. அதுக்கு காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சுருவாங்க. நான் அதை போய் முதல்ல அந்த மண் மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக என்னை அந்த வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி தான் எனக்கு வச்சுருக்காங்க. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வர வேணுங்கிற நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சுருவாங்க. அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும். அவரும் சகலகல்லா வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பார். அவர், நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக பேசுவேன். இப்போ சொன்னார் இல்லையா, வைரமுத்து சார் சொன்னார், இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமாக பேச முடியும். ஒரு முதலாளி அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சு. அதுவும் சகலகலாவுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணமால எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்துராம் சார் அவர்கள். இப்போ எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒரு வர முடியல. அவர் தான் போய் அங்கே அவர் பேசினதும் எனக்கும் ஏவிஎம்முக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை உங்களுக்கு விளக்கும். இந்த ஏவிஎம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை. அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள், மாண்புமிகு முதல்வர் உட்பட. இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணம்மால படிக்க ஆரம்பித்த போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை. அது ஏதோ ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு. அப்படி அல்ல, அது மிக அல்ல. நான் அங்கே படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று. அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான். இந்த பள்ளி, இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்தவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷனாக மாறிட்ட அந்த அதிசயம் இந்த காம்பவுண்டில் நிகழ்ந்திருக்கிறது. இனியும் நிகழ வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இந்த பள்ளிக்கூடம்லாம் அப்போ கட்டலை. நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, பாலசுப்ரமணியன் சார்கிட்ட. அப்படி கட்டியிருந்தாங்கன்னா நான் படித்தும் இருப்பேனோன்னுமோ. இதே பள்ளிக்கூடத்தில் என்ன சேர்த்துட்டு இருப்பாங்க. வேறு பள்ளிகளில் சேர்த்துக்கிறது கொஞ்சம் யோசித்தாங்க. என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரிந்த பள்ளி ஏவிஎம் பள்ளி. சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் தவறு செய்யும்போது சத்தமாக சொல்லாமல், நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார். அது நான் அபூர்வ ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார், நான் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், என்ன சார் இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருப்பேன். எடுத்து பாருங்க கமல். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, எடுத்து பாரு கமல், எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பார் சரவணன். இல்லவே இல்லை. நான் 16 வயசில் மறுபடியும் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை, எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு,
என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீயும் இனிமேல் எல்லாரையும் அப்படியே சொல்லு. நான் இன்னி வரலாம் அப்படி தான் இருக்கேன் சார். அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம்மிற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது ஏவிஎம் என்பது நான் அவர் பெரியவரை பார்த்துருக்கேன். அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர். அந்த 4 பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமாக தொழிலாளர்களுக்கு வரும். முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லலை. இப்போ எஸ்பிஎம் சார் வந்து அவரை வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும். அவரை அங்கே வந்து இருப்பாங்க. ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுனவங்க இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும். தன்னுடைய மக்களை தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார். அந்த பென்ஷன் ஊதியம் 23 கோரிக்கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக இல்லை, செயலில் செய்து காட்டி இருக்கிறார். இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும். காரணம், இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக. அதனால் தான் சொன்னேன், நான் கொஞ்சம் அது நான் படிக்கிற காலத்தில் இதை கட்டியிருந்தால் படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு எனக்கே இருக்குன்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். இந்த பெருமையெல்லாம் அவங்க பெருசாக வெளியே சொல்லிக்கிட்டது கூட கிடையாது. இந்த மேடையில் சொல்லும்போது தான் தெரியும். காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலேயும் பெருமை இருக்குது ஏவிஎம்க்கு. அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் வித்தியாசங்களை எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம். இந்த வசதிகள் இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்போ குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒன்று இருக்கும் எதிர்க்க, இப்போ இருக்கிற அந்த பங்களாவுக்கு எதிர்க்க. முதல்ல அதுதான் பங்களாவாக இருந்துச்சு. அதில் எப்படியாவது போய் விளையாடணுன்னு முத்துராம சார் அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் வான்னு கூப்பிட்டு வருவார். அங்கே விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ரோல் தேட்டர் போட்டு கொடுத்து அதில் டப்பிங் பேச வச்சாங்க. அந்த கருவி தான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள். அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள். இங்கே முதல்வர் ஐயா அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அவருக்கும் நிறைய கதை இருக்கிறது. இந்த சரவணன் சாருடைய 65 வருடத்தில் அத்தனை வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை. காரணம், அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை இன்று இந்த மேடையில் அவருக்காக நினைவை ஒன்றை உங்கள் முன்வைக்கிறது. அவ்வளோதான். வைரமுத்து அவர்கள் சொன்னது போது பெருசாக கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் செய்த நல்லவைகள் எல்லோர் மனதிலும் ஒரு புன்னகையை வரவழைக்கும். அதற்கு நன்றி சொல்வோம். அவர் என்றும் நம்முள் திகழ்ந்து கொண்டிருப்பார். என்னை பொறுத்தவரை என்னுள் நிகழ்ந்து கொண்டிருப்பார். அவர் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல அட்வைசஸ் சில சமயம் கேட்டிருக்கேன், சில சமயம் கேட்காம இருந்திருக்கேன். கேட்ட போதெல்லாம் கிடைத்த பலனுக்கான நன்றியை இந்த மேடையில் சொல்வது தான் சரியாக இருக்கும். நன்றி ஐயா. வணக்கம். சரவணன் அவர்களின் இறப்புக்கும் வந்திருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர். பட திறப்புக்கும் வந்திருக்கிறார். தமிழ் கலை உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏவிஎம் குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இந்த 45 ஆண்டுகால கலை உலக வாழ்வில் ஒரு 3000 பேரை நான் தாண்டி வந்திருப்பேன். அதில் மறக்க முடியாத 10 பேர்கள் என்று சொன்னால் அதில் தலையாயவர் எம் சரவணன் என்று என் வாழ்க்கை குறிப்பு எழுதி செல்லும். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு
நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பது திருமூலர் பாட்டு. சுட்ட பிறகு நினைப்பை ஒழிந்து விடுகிறார்கள் மனிதர்கள் என்பது திருமூலரின் இயல்பு குற்றச்சாட்டு. ஆனால் சரவணன் அவர்களை நினைப்பை ஒழிக்க முடியாத மனிதர். என்னை பொறுத்த அளவில் நேரம் கருதியும் முதலமைச்சரின் அடுத்த நிகழ்வு கருதியும் மிகச் சுருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓரிரு மணித்துளிகள் அதிகம் போனால் எம் சரவணன் அவர்களின் சார்பில் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என் அறியாமையை மன்னித்தவர் எம் சரவணன். சிவப்பு மல்லி என்ற படத்திற்கு பாட்டெழுத முதலில் அந்த ஸ்டுடியோவுக்குள் நுழைகிறேன். ஜமக்காலம் விரித்து சங்கர் கணேஷ் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 4 நாற்காலிகளில் 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ராம நாராயணன் என்னை வரவேற்கிறார். உள்ளே நுழைந்த நான் ஒரு கிராமத்து இளைஞன், நாகரிகம் அறியாதவன். நான் கேட்கிற கேள்வி, உங்களில் யார் குமரன், உங்களில் யார் சரவணன், உங்களில் யார் பாலசுப்ரமணியன் என்று கேட்டேன். இந்த அறியாமையை மன்னித்தார் அல்லவா, அதற்காகவே சரவணன் அவர்களை என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி உள்ள ஒருவராக நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். கலா ரசிகன், வெறும் தயாரிப்பாளர் மாத்திரமல்ல, பணத்துக்கு படம் தயாரிக்கிற கூட்டம் அல்ல ஏவிஎம் குடும்பம். கலை, நயம், மொழி, தமிழ், இசை, ஒப்பனை, நடிப்பு என்று எல்லாவற்றிலும் உச்சம் காண துடிக்கிற கூட்டம் ஏவிஎம் குடும்பத்தார் கூட்டம் என்று நினைக்கிறேன். ஒரு பாட்டு சுசிலா பாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருக்கிறோம். ஒரு வரி வருகிறது, இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். இந்த பாட்டு வந்த உடனே ஏவிஎம் சரவணன் சார் சங்கர் கணேசை கூப்பிட்டு, நிறுத்துங்க ஒலிப்பதிவை. என்னையா இந்த 2 வரி என்ன அழகா எழுதியிருக்காரு. இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். சவுண்டே இல்லாமல் ஹார்ட் லிப்பில் அந்த அம்மையாரை பாட வைத்து சத்தம் இல்லாமல் இதை மீண்டும் ஒலிப்பதிவு செய்யுங்க. இதனால் தெரிந்து கொண்டேன், ஒரு தமிழ் காதல் கொண்டவரோடு தான் நாம் நட்பாக இருக்கிறோம் என்று நான் தெரிந்து கொண்டேன். மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த சபையில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி. தன் தந்தையார் மீதும் தன் குடிப்பெருமையின் மீதும் சரவணன் அவர்கள் கொண்டிருந்த காதல், பக்தி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை பக்தி என்று தான் சொல்ல வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் 2-3 மேடைகளில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். சரவணன் குடும்பத்தை வைத்து கொண்டு பராசக்தி விழா கொண்டாடப்படவில்லை, நான் வசனகர்த்தா, சிவாஜியின் முதல் படம் விழா எடுக்கப்படவில்லை, அந்த வருத்தம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது. 99வது நாளில் படத்தை நிறுத்திவிட்டார் மெய்யப்ப செட்டியார், அதனால் எங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கலைஞர் சொல்லிக் கொண்டிருந்தார். சத்தியம் திரையரங்கில் ஒரு விழா. கலைஞருக்கு இந்த ஆதங்கம், அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார். பராசக்தியில் தான் கொண்டாடப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று ஏதோ சில காரணங்கள். இந்த கருத்தை முதலமைச்சர், அன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் சொல்லிய பிறகு பக்கத்தில் இருந்த சரவணன் ஓடி வந்தார். ஐயா, இந்த கருத்தை நீங்கள் 2-3 முறை சொல்லிவிட்டீர்கள், எங்கள் மனம் புண்படுகிறது. எங்கள் அப்புச்சியை பற்றி நாங்கள் உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம். தயவு செய்து இனிமேல் இந்த கருத்தை கூறாமல் எங்களை மன்னிப்பீர்களா என்று கேட்டார். நான் பக்கத்து சீட்டில் நான் இருக்கேன், ஆடி போயிட்டேன். ஒரு முதலமைச்சரிட உங்கள் கருத்தை மாற்றிக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய உள்ளம், துணிவு, இதற்கெல்லாம் காரணம் தந்தையார் மீது அவர் வைத்திருந்த மதிப்பு. இன்னும் 2 செய்தி சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தி, சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். 10 நாள் கழித்து என்னை அழைக்கிறார். இந்தாங்க இன்னொரு 1 லட்சம் ரூபாய் செக்கு. என்னங்க கொடுத்துட்டீங்களே? நீங்கள் போன பிறகு வாலியை அழைத்து ஒரு பாட்டு எழுத சொன்னோம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், எனக்கு மேலும் 1 லட்சம் வேண்டும் என்று வாலி கேட்டார். பேசாமல் கொடுத்து விட்டோம்.
அப்போ வைரமுத்துவுக்கு மட்டும் ஏன் குறைத்து கொடுத்தோம்? கூப்பிடு வைரமுத்துவ, இந்தா நீங்களும் 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. வாலியும் நீங்களும் எங்களுக்கு 2 கண்கள். யாருக்கு வரும் இந்த உயர்ந்த உள்ளம்? யாருக்கு வரும் இந்த தமிழை சமதராசில் நிறுத்து பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம்? அந்த மகான் வாழ்க, அந்த நல்லவர் வாழ்க. நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அம்மையார் வந்திருக்கிறார். நாங்களெல்லாம் மதிக்கிற பெருமாட்டி சரவணன் அவர்களின் துணைவியார். மரணத்திற்கு முன்பு அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள், அவர் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டின. என் மரணத்திற்கு பிறகு என் மனைவி வெள்ளைச் சேலை அணியக்கூடாது, மங்களங்களை அழித்து கொள்ளக்கூடாது, நெற்றிப்பொட்டு நிறைவோடு திகழ வேண்டும், பூக்கள் அணிந்து கொள்ளலாம், கைவளைகள் கழற்ற வேண்டாம், எந்த ஆபரணத்தையும் என் மனைவி என் மரணத்தால் துறக்க வேண்டாம் என்று சொல்லி செல்கிற ஓர் உயர்ந்த உள்ளம் தன் மரணத்திற்கு பிறகும் தன் துணைவியார் இந்த சமூகத்தால் மதிக்கப்படுகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற அந்த நல்ல கணவனை எப்படி நாம் மறப்பது? நல்ல தயாரிப்பாளர், நல்ல தமிழ் ரசிகர், நல்ல கணவர், நல்ல தந்தை, நல்ல சமூக மனிதன். அவர் அவர் சென்று பணியாத திருமண வீடுகள் இல்லை, அவர் சென்று அஞ்சலி செலுத்தாத இறப்பு வீடுகள் இல்லை. ஏவிஎம் குடும்பத்துக்கே எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை அடையாளம் எம் சரவணன். அவர் மறைந்து விட்டார் என்பது பௌதிக உண்மை. பிசிக்கலா அவர் இல்லை, எலும்பும் நரம்பும் சதையுமாய் அவர் இல்லை. ஆனால் உணர்வுகளாய், நிறைவுகளாய், நல்லெண்ணங்களாய், விழுமியங்களாய் அவர் நிலைத்து வாழ்வார். வாழ்க எம் சரவணன் அவர்களின் நினைவுகளும் புகழும். எல்லாருக்கும் வணக்கம். உயர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார். நானும் அவரிடம் அந்த மரியாதையுடன் பழகி வந்தேன். பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. நான் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் 2-3 விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்போது 1972 அவர் ஹலோ மெட்ராஸ்னு ஒரு சின்ன பத்திரிக்கை, அதாவது டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு தரம் அந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் வந்தது. ப்ராப்ளம் வந்தோடனே அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தா அவர் எனக்கு 2 வாரம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னபோது 2000 ரூபா சார்ஜ் சொல்லியிருந்தார். அப்புறம் ஆஃபீஸில் இவர்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி சொல்கிறாருங்க, ஆனால் நமக்கு அடுத்த இஷ்யூ வந்தாகணுமே, அது மாதத்துக்கு ஒரு இஷ்யூ வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 5000 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன். அதே மாதிரி 5000 கொடுக்குறேன்னு சொல்லுவேன். சரி நான் பண்ணி கொடுத்துறேன். அது ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் சொன்னபடி 5000 ரூபா கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னார். கொடுத்தபோது எனக்கு வேண்டாங்க, நான் செஞ்சதே ஒரு 2 hours ஒர்க்கு தான், நான் அந்த அளவுக்கு இருக்கும் போது நினச்சேன், இல்லை அதனால் அவ்வளோ வேணால் நீங்கள் குறைச்ச கொடுங்க அப்படின்னேன். இல்லைப்பா இது நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ 2 மணி நேரத்தில் முடிச்சிட்ட, அதுக்காக நான் குறைக்கூடாதுன்னு அப்படி மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார். சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சார்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆள் சொன்னேன். சார் இது மிஷின் தேஞ்சு அதனால் ஏற்பட்ட கோளாறு இல்லை, யாரோ வேணும்னு அதில் ஏதோ போட்டிருக்காங்க, அதனால் இது நடந்தது அப்படின்னா. சார் அப்படியான்னு கேட்டுட்டார். அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட இருந்து பேசி, இது இனிமேல் பிரச்சனை நம்ம நிறுத்திடலான்னு நினைக்கிறேன், நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரும் கோச்சிக்கல, யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு திட்டல, ஒன்றும் பண்ணல. சரி அப்புறம் நான் அத்தோட நிறுத்தி அப்புறம் நான் ஹலோ மெட்ராஸும் நின்று போயிடுது. 2வது ஒரு விஷயம், அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூட இருந்தார். அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அதாவது அவருக்கு அர்ஜுன்கிட்ட ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய புத்தகங்கள் படிக்கும்போதோ அல்லது இப்போ கூட நீங்கள் ஏவிஎம் ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் போட்டு கீழே அந்த தேதி போட்டிருக்கோம், இதை நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன நிகழ்ச்சின்னு எழுதியிருக்கோம். எப்படி சார் இப்போ 1951 52 எல்லாம் எப்படி நீங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டபோது, இந்த பெருமை என்ன சேராது, எங்கள் ஆஃபீஸில் அர்ஜுன் இருக்கார், அவரை சேரும். இவர் உட்காண்டிருந்தபோது பழைய ஆஃபீஸ் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஏற்றாவில் பெரிய நீளமாக ஒரு 2 அடி உயரத்துக்கு இருக்கான், ஒவ்வொரு ட்ராயராக இருக்கும்.
ஒவ்வொரு ட்ராயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும். முதல்ல 1946 நாமரூர் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு இருக்கும். அந்த வருஷத்தில் வேறு ஏதாவது 100ஆவது நாள் 150ஆவது நாள் நடந்தால் அதெல்லாம் கூட இருக்கும். அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சுருப்பார். இவர் சொல்ல அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சுருப்பார். கேப்பை வந்து இது ஒன்றும் கேட்டால் இன்னும் ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பெரும்புறம் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அர்ஜுன் ரொம்ப வருஷமாக இருக்கார். நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார். அவருக்கு சம்பளம் வசதி ஏதாவது அவர் சர்வீஸை பாராட்டி செய்யணும்னு நினச்சிட்டு அவர் கூப்பிட்டு பேசினார். அப்புறம் சொன்னார், இல்லையா நான் ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நான் வாங்கின லோனுக்காக அப்பப்போ பிடிச்சிடுவாங்க பணத்தை. பிடிச்சிட்டு இப்போ தான் போன மாதம் தான் சரியாச்சு. இப்போ இந்த மாதத்துக்கு நான் முழு சம்பளம் வாங்குகிறேன். அதே எனக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணாம் அப்படின்னார். அவர் எவ்வளோ சொல்லி அவர் ஒத்துக்கல. அவர் சமீபத்தில் தான் தவறி போனார். அந்த மாதிரி இவர் முதலாளி இப்படி இருந்தார், அதுக்கு தகுந்தபடி அவர் வேலை செய்யணும், அதுக்கு மேலே இருந்தாங்க. அவ்வளோ விசுவாசமாக இருந்தார். அப்புறம் அது வாங்கிட்டாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இன்னொரு விஷயம், அவர் படித்தது வந்து பிஎஸ்ஐ ஸ்கூல். பிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கும்போது அவருக்கு அருணாச்சல ஐயர்னு ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தார். அப்போது இவர் ஆஃபீஸில் இருக்கும்போது யாரோ அருணாச்சல ஆஃபீஸ்லேருந்து யாரோ வந்திருந்தாங்க. வந்திருந்து இது மாதிரி உங்களை பார்க்கணுன்ட்டு அருணாச்சல ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காருன்னு பிஎஸ் சொன்னார். சொன்னோடனே சரின்னு சரி இவர் சொன்னாராம், ஏதாவது பணம் தேவையாக இருக்கும். இன்னும் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அவர் டீச்சரும் இவரோட பேசல, இவருக்கு ஒன்றும் தெரியாது. வந்து ஒரு 5000 கொடுத்து அனுப்புங்க அவர்கிட்ட அப்படி சொன்னால் 5000 கொடுத்து அவர் சரி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அவங்க டீச்சர் அருணாச்சல வந்து வெத்தலைப்பாக்க பழம் புஷ்பம்லாம் வச்சு அந்த ரூபா நோட்டு இந்த 5000 கட்டி வச்சு அவருக்கு இங்கே முறைப்படி இங்கே பிஏ விட்டு சொல்லி தான் உள்ளே போனோம். இது மாதிரி வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னார். சொன்னோன்னே அப்புறம் இவர் உள்ளே வந்தாக்குள்ளே வந்து ஆக்ஷன் வந்தார். என்னங்கன்னார், இது மாதிரி எனக்கு நான் கேட்காமே நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க, அந்த பையன்கிட்ட என்ன ஒன்று கூட எனக்கு கேட்கலையா, எனக்கு உண்மையிலேயே அப்போ எனக்கு ரொம்ப பணத்துக்கு கஷ்டமாக இருந்தது. உங்கள் பணம் வந்து தான் உடம்பு சரியில்லாமல் காரணம் அது உபயோகப்படுத்திட்டேன். இப்போ எனக்கு பணம் கிடச்சிருக்கு, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் வந்திருக்கேன்னாங்க. ஆனால் அது உங்களுக்கு என்னுடைய ஆசிரியர்னு அதுக்காக நான் கொடுத்து அனுப்பிச்சேன். நான் கடனாக கொடுத்து அனுப்பல, உங்களுக்கு வந்து ஒரு வெகுமதியாக தான் கொடுத்து அனுப்பிச்சேன், நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் போனார். நிறைய இன்சிடெண்ட் இது மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு அடையாளத்துக்காக 1-2 சொல்லணும்னு நினச்சேன். பல விஷயங்கள் நான் அவர்கிட்ட எவ்வளோ நான் கற்றுட்டேன். இப்போ வந்து முதல்வர் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கிறதுனால அதிக நேரம் எடுத்துக்க வேணுன்றதுக்காக 2-3 விஷயம் சொன்னேன். என் வாழ்நாளில் என் உடன் பிறவாத சகோதரர் இழந்துட்டோன்றத ஒரு துக்கம் இப்போவும் இருந்துருக்கு. அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நெடிய உருவம், ஒரு குங்குமம் போட்டு வச்சுருப்பார், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு, அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிறது. நாங்கள் அதிர்ஷ்டம் பண்ணி வைக்கலன்னு தான் சொல்லணும். நன்றி. Honorable Chief Minister, the distinguished speakers, Mr. Guhan and friends, we gather here in remembrance, gratitude and deep respect for a special and much loved figure in Tamil cinema, Mr. M. Saravanan, widely known as AVM Saravanan. His passing, we can say without exaggeration, marks the end of an era, not only for his family and the legendary studios, AVM Studios and Productions, but for generations of filmmakers, artists, technicians, and audiences whose lives were touched and influenced by the world of cinema that he helped nurture. Mr. Saravanan was not merely a producer or a studio head. He was the custodian of a cinematic tradition and legacy that began with his illustrious father, Mr. A.V. Meyyappan, and he carried that torch with dignity, vision, and humility. When I spoke to members of his family and his close friends, one trait comes out. If you ask what was his special trait, it is his humility, his genuine humility. And of course, that is always accompanied by respect for everyone, regardless of their station in life. Under his stewardship, AVM Productions became more than a production house. It became an institution, a school, a cultural force. And through decades of dedicated work,
He ensured that the values, discipline, and creative spirit that defined AVM were preserved, strengthened, and renewed for each new generation. He saw change coming and responded to it with the same discipline, dignity, and acceptance. Mr. Saravanan did not treat the legacy he was born into as inheritance, but as a responsibility. He learned the craft of filmmaking from the ground up, from the production floor, absorbing every aspect of production. I've seen people in the newspaper world do it, and that pays off over the long term, rather than come in at a different level, from script selection and casting to editing, music, and of course the economics of filmmaking. His approach was never loud or flamboyant. It was rooted in quiet confidence and a deep belief in quality and integrity. The breadth of his filmography reflects his deep understanding of audience, culture, and storytelling. And he entertained millions of people. He and the production house entertained millions of people, but they also reflected social realities, human emotions, and moral values. His productions helped launch iconic careers. Some of them are represented here. Revived the fortunes of actors at key moments in their lives. Gave opportunities to writers, directors, and technicians who would later reshape not just Tamil cinema, but Indian cinema. Many of the films produced under his guidance became cultural milestones, films remembered not just for their commercial success, but for the deep emotional bonds they forged with audiences. Whether it was family dramas, socially conscious narratives, or youthful entertainers, Mr. Saravanan had a keen instinct for stories that would endure. So I think they have become part of our collective memory. Some of the other traits are well known. Payments on time, which used to be a problem in the industry, has always been. Shoots that ran on time, sets where professionalism was the rule, and a tremendous work ethic that set standards for the entire industry. So I think there was a great deal of structure, planning, and responsibility, and he embodied these ideals with quiet steadfastness. He believed that filmmaking was not just a business, but a moral and cultural undertaking, and he carried that belief, that deep belief, into every decision he and his team made. His contributions, of course, extended beyond cinema halls and studios. He was a pillar of Chennai's cultural and social landscape, and under his leadership, the studios supported education, creative pursuits, and social initiatives, also philanthropy. He belonged to a generation of producers who saw themselves as custodians of cultural heritage rather than mere entrepreneurs. His commitment to community, to ethics, and to the dignity of labor earned him admiration far beyond the film world. Of course, the world changed, technology, storytelling styles, audience taste evolved, and he was an interviewer's delight. I know that from interviews published in The Hindu over the years with Mr. Saravanan. Every detail, every moment in his illustrious career could be captured even when he was quite aged. The other trait that we heard of was he was very good in resolving disputes. Whenever unions made demands or the situation looked challenging, I believe Mr. Saravanan would be fielded. So had he been here today, I think he would have been very happy with our Chief Minister's announcement yesterday, an extraordinarily important announcement which ended decades of uncertainty, the assured pension scheme for state government staff, which has been widely welcomed. Mr. Saravanan, I'm sure, would have welcomed it and felt extremely happy about it. He was also a devoted family man, and the AVM family is not just biological but generational.
symbolizing continuity in art, culture, and industry. So we remember a life lived with purpose, dignity, and quiet strength. Nothing was lacking in that house, in that life. And we remember a man who believed in the power of stories, in the importance of discipline, and above all, in the value of treating every individual, man, woman, or child, with respect. So I pay my condolences to the family and express my admiration for a life extremely well lived, a man who was very special and widely loved by everyone who knew him.